வணக்கம். யாக்கோபு ராகேலை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் லாபான் அவரை ஏமாற்றி முதல்ல லேயாவை அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டாரு. பின்பு ராகேலையும் யாக்கோபுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனாலும் யாக்கோபோ லேயாவை விட ராகேலை அதிகம் நேசித்தார். லேயாவுக்கு உரிய கவனத்தை கொடுக்கல. இப்படி லேயா வெறுப்புக்குள்ளானதை யெகோவா கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராகேலோ மலடியாகவே இருந்தார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்று யெகோவா என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆனாலும் இதே நிலைமைதான் தொடருது. யாக்கோபு ஏதோ கடமைக்காக அவளோட குடும்பம் நடத்துகிறாரே தவிர உண்மையான அன்பையும் நேசத்தையும் லேயாளுக்கு காட்டலை. யாக்கோபு முழுவதுமாக ராகேலோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தெரியுது. லேயாளை அவர் கண்டு கொள்றதே இல்லை. இப்படியே பல வருடங்கள் ஓடுது. லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ஆனாலும் யாக்கோபு அவளிடம் நேசம் காட்டலை. இந்த நிலைமையில் லேயாளுடைய மூத்த மகனாகிய ரூபன் கோதுமை அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வயல்வெளிக்கு போனான். அங்கே தூதாயும் அப்படிங்கிற கனிகளை பார்த்து அதில் கொஞ்சத்தை பறிச்சுக்கிட்டு தன் அம்மா கிட்ட வந்து கொடுத்தான். அதை கண்ட ராகேல் லேயாள் கிட்ட கேட்குறா, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு. லேயாள் சொல்கிறா, என் கணவனை நீ பறிச்சுக்கிட்டது போதாதா, இப்போ என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்ள பார்க்குறியா அப்படின்னு. அப்போது ராகேல் சொல்கிறா, சரி, உன் மகன் கொண்டு வந்த அந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக இன்றைக்கி இரவு வேணால் அவர் உன் கூட தங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. மாலையில் யாக்கோபு வெளியிலிருந்து வரும்போது லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் மகனுடைய தூதாயும் பழங்களால் உம்மை வாங்கினேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் அவன் அன்று இரவு அவளோடு உறவு கொண்டான். லேயாவோட நிலைமையை பார்த்தீங்களா? யாக்கோபுடைய நேசம் கிடைக்காம அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இதுக்காக யாக்கோபை கடவுள் கடிந்து கொண்டாரா அப்படிங்கிற பதிவு பைபிளில் இல்லை. என்றாலும் யாக்கோபு இப்படி செஞ்சதை கடவுள் விரும்பலை அப்படிங்கிறது லேயாவுக்கு அவர் உடனடியாக பிள்ளை பேரை கொடுத்ததிலிருந்தும் ராகேலுக்கோ பிள்ளை பேரை கொடுக்க தாமதித்ததிலிருந்தும் அறிய முடியுது. மேலும் அவர் திருச்சட்டங்களை கொடுக்கும்போது இது சம்பந்தமாக சட்டங்களை கொடுத்ததிலிருந்தும் உறுதியாகுது. யாத்திராகமும் 21வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களில் இப்படி சொல்லுது, ஒரு தலைவன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு, அதாவது முதல் மனைவிக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் என்ற கட்டளையை கொடுத்தார். அடிமை பெண்ணுக்காக சொல்லப்பட்டாலும் இது மனத்துணைக்கும் பொருந்தும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத தலைவனுடன், அதாவது கணவனுடன் மனைவியோ அல்லது மனைவியுடன் கணவனோ சேர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட மனத்துணை பிரிந்து செல்ல விரும்பினால் பிரிந்து செல்லலாம் என்பதே இந்த கட்டளையின் பொருள். இது சம்பந்தமாக அப்போஸ்தலன் பவுல் சொன்ன புத்திமதிகளை கவனிக்கலாம். கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்வுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு. மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள். இது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் பதிவாயிருக்கு. அதனால் தாம்பத்திய கடமையை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் வைப்பதோ அல்லது தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்தி கொள்வதோ தவறு. தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் அப்படின்னு லேயாள் தன் கணவனிடம் சொல்ல வேண்டிய நிலைமை கொடுமையானது. அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு லேயாளை யாக்கோபு தவிக்க விட்டது போல நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது பாவத்திற்கு வழிநடத்திவிடும். அதை பற்றி இன்னொரு பதிவில் சிந்திப்போம். நன்றி.